இயேசு கல்லறையிலிருந்து எழுந்த உடனே பாருங்க, புதிதான ஜீவன் மகிமையின் சரீரமாக அவர் அப்படியே உலாவினார். ஒருத்தர் கண்ணுக்கும் தெரியல மகிமையின் சரீரம். நீங்கள் மகிமைனாலேயும் அப்படி தான், பிசாசு கண்ணுக்கு தெரியவே மாட்டீங்க. பாவ சரீரத்தில் தெரிஞ்சிருப்பீங்க, உங்களை தேடி தேடி டெம்ப் பண்ணியிருப்பான். இன்றைக்கி நீங்கள் மகிமையினாலையும் மகிமையின் சரீரம் உங்களை கண்டே பிடிக்க முடியும். நீங்கள் தான் சொல்லணும், ஐ ஆம் தட் பர்சன். இதெல்லாம் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். என்ன தெரியுதா? தெரியலையே சார். ஏய், இவர்கிட்ட பேசாத, இவர் உன்னை சர்ச்சுக்கு கூப்பிட்றதுக்காக பேசுகிறாரு. இந்த 2 பயிலுமே என் கூட சேர்ந்து தனி அடித்தவன், நம்ம குடிச்சு அட்டகாசம் பண்ணவன், நான் தான் அது அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டான். இல்லையே, அவனுக்கு திக்குமே வாய், திக்கெல்லாம் மாற்றிட்டாரையா. ஒருத்தன் சொல்லுவான், ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டேன், அவர் இப்போ பாஸ்டராக இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நீ தானா சார்? நீங்கள் தானா? பார்த்தீங்களா, அது கூட வரமாட்டுதுங்க, நீங்கள் கூட வரமாட்டுது. பெருமைக்கு சொல்லலை, பெருமைக்கு சொல்லலை. கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். நீங்கள் மகிமையின் ஆலயம், நீங்கள் மகிமையின் சரீரமாக ரோட்டில் உலாவுனா உங்களுக்கு தனி ஹானர் இருக்கும். இது உண்மை. செக் பண்ணி பாரு. நீ அங்கே வர்றானா அங்கே தள்ளி தான் நிற்பான். செக் பண்ணி பாரு. உன்னை தொடர்றதுக்கு பயப்படுவான். ஒரு தோல் மேலே கை போட்டு நடக்க பயப்படுவான். பழைய மாதிரி இல்லை, இந்த பக்கம் ஒரு தோல்ல இந்த பக்கம் ஒருத்தன் தோல்ல கை போட்டு தாங்கி தாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவான். இப்போ டச் பண்ண சொல்லு, ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட டச் பண்ண சொல்லு. நோ, your body is glorious.